வாங்க 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 வணக்கம் மக்களே. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாட்டுறோம் தூக்குறோம் பேசிட்டு இருக்கிறது நான் ஸ்ரீ. இன்னைக்கும் நீங்க எல்லாரும் விளையாடணும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட கடவுளை நல்லா வேண்டிட்டு ஷோ ஆரம்பிச்சிருவோமா? நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுவீங்க. உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பத்தின 5 கேள்விகள் நாங்க கேட்போம். அதுவும் எப்படி ரொம்ப ஈஸியான கேள்விகள் தான். அந்த 5க்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க தாங்க வின்னர் அப்படின்னு உங்களுக்கு 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர், அதுவும் வெண்தாரா கிளப்போடையது. எதுக்காக மிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். அதனால நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றுதான். ஸ்ரீ சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம். உடனே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நடிகருடைய பெயர் தெரிஞ்சாலும் சரி, அவங்களுடைய பெயரை சொன்னீங்கன்னா 5 ஈஸியான கேள்விகள், அதற்கு 1000 ரூபாய். எதுக்கு மிஸ் பண்ணுறாதீங்க. I'll be watching you. சூப்பர். அதனால் நீங்களும் உடனே கால் பண்ணுங்கள், விளையாடலாம். விளையாடும் போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5 செகண்டு, ரொம்ப ஈஸியான கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லணும். இதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் கால் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டிவிக்கு பக்கத்தில் நின்று பேசாமல் கொஞ்சம் தள்ளி வந்து நின்று பேசலாம். குரூப்பாக நம்ம விளையாடுறனாலும் சரி, டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் எல்லாம் எடுத்து சொல்கிறது, இதெல்லாம் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. ஆனால் டைம்குள்ளே சொல்லிடுங்க. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நிரஞ்சனேஸ்வரம் வேதாரண்யம். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் பற்றின கேள்விகள் கேட்கணுமா? ஓகே. எத்தனை தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் கீர்த்தி சுரேஷ் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும்? 2 இல்லை, 1 என்பதுதான் சரியான பதில். என்னன்னா 2 தோராயமாக போடுறீங்களா? சரி விடுங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். எனிவேஸ், அடுத்ததாக யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. என் பேர் அனுஷ். நான் ஊரப்பக்கம்லேருந்து கால் பண்ணுறேன். ஊரப்பக்கம்ல இருந்தா? யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் பற்றின கேள்விகள் கேட்கணுமா? ஆமாம். வெரி குட். உங்களுக்கான முதல் கேள்வி, லேட்டஸ்டாக சூர்யாவோட சேர்ந்து ஒர்க் பண்ண திரைப்படம் ஜிவி பிரகாஷ் என்ன படம்? லேட்டஸ்டா சூர்யாவா? 5 4 படம் பேர் ஏங்க லேட்டஸ்டாக என்ன படம் வந்துச்சு? சன்ஸ்ன்னு முடியுமே. விஸ்வநாதன் சன். சூப்பர், வெரி குட். இந்த கேள்விக்கெல்லாம் அவுட் ஆனீங்கன்னா என்னத்தை பண்ணுறது உங்களை வச்சுக்கிட்டு நான் அப்படின்றதுனால தான். சரி, உங்களுக்கான 2வது கேள்வி போகிறோம் ஜிவி பிரகாஷ் பற்றி. சரிங்களா? உங்களுக்கான 2வது கேள்வி, அடியே திரைப்படத்தில் அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? கார்த்திக். இல்லை, ஜீவா என்பதுதான் சரியான பதில். எப்படி கார்த்திக் ஒரு காமன் பேரோ அந்த மாதிரி ஜீவாவும் ஒரு காமன் பேர் தான். இதையும் சொல்லியிருக்கலாம். சரி, அடுத்த காலர் யாரு? வணக்கம். இது தாட்டுறோம் தூக்குறோம். ஹாய். ஹாய். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. எதிராஜ் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? எஸ்கே சிவகார்த்திகேயன் பற்றி கேட்கலாமா? 2 பேரை பற்றி கேட்கணுமா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா கேட்கலாம். ஓஹோ, இல்லை, எஸ்கே சிவகார்த்திகேயன் 2 பேரை பற்றி கேட்கணுமான்னு கேட்டேன். ஆமாம். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, சிவகார்த்திகேயன் இது வரைக்கும் எத்தனை ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு? எத்தனை வாங்கியிருக்காரு? 1 என்பது சரியான பதில். சரி, ஓகே. உங்களுக்கான 2வது கேள்வி போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் டைம்ல எதிர்பார்க்க கூடாது, சீக்கிரமா சொல்லணும். ஓகே, சொல்லிட்டீங்க. சரி சரி. மெரினா இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? கிறிஷ். ஏன் ஃபுல்லு? அப்புறம் கிறிஸ்ங்க ஃபுல்லா சொல்லுங்க. ஃபுல் பேரு? கிறிஷ் கோபாலகிருஷ்ணன். சூப்பர். பதறாதீங்க, நீங்க பதறனா எனக்கு பதறது. இல்ல, அதெல்லாம் இல்ல. உங்களுக்கான 3வது கேள்வி, எதிர்நீச்சல் படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் யாரு? வேல்ராஜ். சூப்பர். சரிங்க. உங்களுக்கான 4வது கேள்வி, இது வரைக்கும் எத்தனை சைமா விருதுகள் வாங்கியிருக்காரு? சைமா 8 என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். 4ன்னு சொன்னீங்க, இன்னும் 4 எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தீங்கன்னா 8 இருக்கும். சரி, பரவாயில்ல விடுங்க. என்ன சிவகார்த்திகேயனை பற்றி நீங்கள் இவ்வளோ நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்தது யாரு அப்படின்னு கேட்போம். வணக்கம். 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 ஹலோ. ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க? ராமசாமி, சத்தியமங்கலத்துல இருந்து பேசுறேங்க. உங்க பேர் என்ன? சத்தியமங்கலத்துல இருந்து பேசுறேங்க. அட, கோயம்புத்தூருங்களா? சத்தியமங்கலம். அட, அப்படி சொல்லுங்க. சரிங்க, யாரை பற்றின கேள்வி கேட்கணுங்க? அஜித் சார்.
அஜித் அவர்களை பத்தின கேள்வி. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். அஜித்தோடைய நடிப்புல விடாமுயற்சி இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? விடாமுயற்சி சிவா. சிவாவா? மகிழ் திருமேனி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, சிவா சிவா அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ஒரு ஆமாலாம் இல்லை, பல ஆமாக்கள் ஒரு ஆமாம் 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 ஆமாம். ஏன்னா மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வந்திருக்கு. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம், பேசுங்க. லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் ஊரு? இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் மையமட்டிலிருந்து கவிதைராஜ் பேசுறேன். அதான் ஹலோ வணக்கம்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எதுக்கு மறுபடியும் இனிய மாலை வணக்கம் 2 தடவை சொல்றீங்களா? லைன் கிடைக்கல பாருங்க. ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ஏஆர் ரகுமான் பத்தி கேளுங்க. ஏஆர் ரகுமான் பத்தி நாங்க சொல்லவா? அவர் ரொம்ப நல்லவருங்க, நிறைய படங்களுக்கு மியூசிக் டைரக்டரா இருந்திருக்காரு. போதுமா இன்னும் சொல்லவா? ஆமா, நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. படம் நடிச்சிருக்காரா? ஒரே ஒரு படம் நடிச்சார் போல இருக்கு. சின்ன சின்ன இதுல நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அதான் உங்களுக்கு தெரிஞ்ச அக்னி சிறகையெல்லாம் சொல்லும்போது பக்கத்துல நின்னாரு. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். ஏஆர் ரஹ்மான் அண்ட் ஸ்ரேயா கோஷல் இணைஞ்சு தமிழ்ல எத்தனை திரைப்படங்கள் பாடல் கொடுத்துருக்காங்க? 10. ஒரு 10. ஏன்னா மொளமா இங்கே போட்டுட்டு ஒரு 10 முளை போடுங்க அப்படின்னு 12 பாடல்கள். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, டப்புன்னு அவர் மல்லிகைப்பூ முளம் கட்டுற மாதிரி 10 முளை போடுங்க அப்படின்ட்டாரு. சரி, அடுத்ததாக யாருன்னு கேட்போம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம் ஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஆரோக்கியா திருச்சியில இருந்து பேசுறேன். சூப்பர். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூர்யா தம்பி கார்த்தி. சூர்யா தம்பி கார்த்தி. ஏங்க சூர்யா பத்தியே கேட்க மாட்டீங்க, சூர்யா தம்பி கார்த்தி அப்படின்னும் போது தான் ஒரு ஞாபகம் வருது உங்களுக்கு, சூர்யா ஞாபகம். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? ஜிவி பிரகாஷ் அண்ட் கார்த்திக் 2 பேரும் இணைஞ்சு எத்தனை திரைப்படங்கள் கொடுத்துருக்காங்க? 4. 4 என்பது சரியான பதில். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? பா விஜய் எத்தனை பாடல்கள் ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்காக எழுதியிருக்காரு? பா விஜய்ங்களா? பா விஜய் இருக்கார் இல்லையா, ஆமா, அவர் எத்தனை பாடல்கள் கார்த்தி படத்துல எழுதியிருக்காரு? ஒரு 12 பாடல்கள் எழுதியிருப்பாரா? 10 மைனஸ் பண்ணிக்கங்க, 2 தான் எழுதியிருக்காரு. ஓ எஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். வணக்கம். Please stay online. ஹோல்டில் இருக்க சொன்னா ஹோல்டில் போட்டு போற பழக்கம் இன்னும் மாறாம இருக்கு. ஹோல்டில் இருங்கன்னா நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு அர்த்தம், ஹோல்டில் போட்டு போகக்கூடாது. ஐயோ. சரி, அடுத்த காலர் யாருன்னு கேட்போவாங்க. ஹலோ வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுதாங்க. சுதாங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க சுதாங்க? சேலம்ல இருந்தா சுதாங்க. யார பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? கமல் சார் பத்தி கேள்வி கேட்கணும். உலக நாயகன் கமலஹாசன் அவர்களை பத்தின கேள்வி. உங்களுக்கான முதல் கேள்வி, கமலஹாசன் அவர்கள் பிறந்த ஊர் எது? என்னது சொல்லுங்க. பரமக்குடி. தர்மபுரியா? சூப்பர். பரமக்குடி. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? நான் அவன் இல்லை இந்த படத்துல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? என்ன படம் சார்? நான் அவன் இல்லை. நான் அவன் இல்லை. ஆமா, சின்ன சின்ன ரோல் போயிருப்பாரு. தெரியலீங்களே. அபு என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்ததாக யார்? வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேரு ஊரு சொல்லுங்க. ராகவேந்திரன் ஃப்ரம் செங்கம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? இருக்கு. சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சைந்தவி அண்ட் ஏஆர் ரஹ்மான் சேர்ந்து எத்தனை பாடல்கள் ஒர்க் பண்ணிருக்காங்க? 3. இல்லை, 2 என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றிகள். நெக்ஸ்ட் காலர் யாரு? இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. குரு ஃப்ரம் திருவண்ணாமலை. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. வெரி குட். போறோம். 5 கேள்விகள் கரெக்டா பதில் சொல்லணும். ஈஸியான கேள்விகளா கேட்க போறோம். சரிங்களா?
ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி, ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல வந்த பில்லா இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி ரஜினிகாந்த் அவர்களை பத்தி. வெத்தலைய போட்டேண்டி இந்த பாடல் பாடினது யார்? மலேசியா வாசுதேவன். சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம், சரிங்களா? அவர்கள் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் யார்? அவர்கள் படத்துடைய இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. விஸ்வநாதன் ராமமூர்த்தி கிடையாது, MSV என்பதுதான் சரியான பதில். பாதி பதிலுக்கு பாதி ஸ்கோர் கொடுக்கலாமே. பாதிக்கு ஓகே கொடுக்குறதா உங்களுக்கு? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, நெக்ஸ்ட் காலர் யார்? வணக்கம், இது தாட்டுறோம் தூக்குறோம். ஹலோ ஹலோ, நாங்க வெள்ளூர் மாவட்டம் பேரணாம்பட்டுல இருந்து பேசுறோம். ஏன் சைலண்டா பேசுறீங்க? வீட்ல யாருக்கு தெரியாதா நீங்க கூப்பிட்டது? இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி சரி, உங்க பேர் என்ன? சுமித்ரா. ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ஷாலினி. ஷாலினி பத்தி கேட்கலாம், கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, சரிங்களா? சரிங்க. உங்களுக்கான முதல் கேள்வி, ஷாலினிக்கு ஒரு செல்ல பேர் இருக்கு, என்ன பெயர்? பேபி ஷாலினி. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? சரிங்க. பிள்ளை நிலா இந்த படத்துல அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? ரெண்டு கேரக்டர் நடிச்சிருப்பாங்கல்ல? பிள்ளை நிலா ஓல்டு படங்களா? ஆமா, ஓல்டு படம் தான். ஒரு பேரா சொல்லுங்க. ஷாலினி ஒரு பெயர், ஷாலு இன்னொரு பெயர், சரிங்களா? எப்படி பார்த்தாலும் அவங்கள சுற்றி சுற்றி அந்த ஷாலினின்ற பேருக்குள்ளே தான் வரும். சரி, பரவாயில்ல. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்ததாக யாருன்னு கேட்போம். இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. ஈரோடு ராம். என்னங்க பாதியில் கட் பண்ணிட்டீங்க? ஈரோடு ராம். ஓ, இப்போ தான் புரியுது. யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சூர்யா. சூர்யா அவர்களை பற்றின கேள்வி கேட்கலாம். ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். ரெட்ரோ படத்துடைய கதாநாயகி யாரு? புரியலைங்க. புரியலையா? நீங்க கேள்வி புரியலைங்க. இந்த சூர்யா ரெட்ரோன்னு ஒரு படம் நடிச்சார் இல்லையா, இந்த படத்துடைய கதாநாயகி யாரு? பூஜா ஹெக்டே என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? தேங்க்யூ. நீங்கள் டிவி பார்த்துட்டு பேசுனீங்கன்னா நாங்கள் பேசுறது உங்களுக்கு கேட்காது. அதனால் நீங்கள் விளையாட ஆரம்பிச்சது எங்கள் கூட பேசி விளையாடுங்க, ஜெயிச்சிருங்க. கமான், உங்களால் முடியும். அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. சார் தாராபுரம் சார், செந்தில்குமாரன் சார் பேர். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கலாம் உங்களுக்கு? விஜய் பற்றி கேளுங்க சார். தளபதி விஜய் அவர்களை பற்றின கேள்வி. உங்களுக்கான முதல் கேள்வி, மல்லிகையே மல்லிகையே இந்த பாடல் எந்த படத்துல வரும்? மல்லிகையே மல்லிகையே நினைத்தேன் சார். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, சரிங்களா? தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா இந்த பாடலை அவங்களோட சேர்ந்து பாடினது யாரு? விஜய் கூட பண்ணது அவங்களுடைய தாயார், சரிங்களா? சோபனா அவங்களும் சேர்ந்தா பாடியிருப்பாங்க. நன்றி, தேங்க்யூ. சோபா அண்ட் தளபதி விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. சோபா அம்மாவுடைய குரல் சூப்பராக இருக்கும் அதில். சரி, அடுத்த கலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். உங்கள் பேர் என்னங்க? என்னங்க பிரேக் ஆகுது நீங்கள் பேசுறது? சார் ராஜ்மோகன் சார், கரூர்ல இருந்து. சரி சரி, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? மேஸ்ட்ரோ இளையராஜா. மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? சூப்பர். 5 கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு சொல்லுங்க. தெரியல, பாட்டு ஏதாவது பாட்டு? நீங்க பேசுறது சூப்பரா பிரேக் ஆகுதுங்க. அப்ப எப்படி நீங்க விளையாடுவீங்க? ஓகே ஓகே சார், சொல்லுங்க. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். இளையராஜா அவர்களுடைய இசையில அதிசய பிறவி இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? ஐயோ, அதிசய பிறவி அது வந்து SPM SP முத்துராமன் என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்ததாக தட்டுற தூக்குறோம்ல யாரு? வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்க.
ஹலோ வணக்கம் சார். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. குளத்தூர்லேருந்து பாலாஜிங்க. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? கமல் சார். ஆ? கமல். கமல் அவர்களை பத்தின கேள்வியா? ஆ ஓகே, ரெடியா இருக்கீங்களா? போவோமா. உங்களுக்கான போலாம் சார். முதல் கேள்வி போறோம். கமல் அவர்களுடைய விக்ரம் திரைப்படத்துடைய இசையமைப்பாளர் யாரு? இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆச்சு. லேட்டஸ்டா? ஆமா, அனிருத். அனிருத். அனிருத் என்பது சரியான பதில். சூப்பர். ஓகே. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? ஓகே சார். உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுடைய நடிப்புல ஆ உன்னை சுற்றும் உலகம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இதுல அவருடைய ஆமா. கதாபாத்திரம் பேர் என்ன? தெரியல சார், தெரியல. தெரியலையா? ராஜா என்பதுதான் சரியான பதில். ராஜா. தேங்க்யூ. இப்பவும் நிறைய பேர் விளையாடுறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. காலர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், இது தாட்டுறோம் தூக்குறோம். ஹலோ. ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? சார், நாங்கள் ஈரோடு மாவட்டம். ம், என் பேர் சௌபாக்கியங்க சார். சூப்பர் பேர் போங்க. ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சார், நாங்கள் சிஎம் சார் பற்றி கேட்கணுங்க சார். கேட்டுருவோம். அவரை பத்தி கேட்காமையா? சரி, நீங்க வால்யூம் மட்டும் கம்மியா வச்சுக்கோங்க, டிவி வால்யூம், சரிங்களா? ஓகேங்க சார். சூப்பர். போவோம், ரெடியா இருங்க. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? போக்கிரி Okay, sir. அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? ஆமாங்க இந்த சார். படத்துடைய ஹீரோயின் பேர் என்ன? சிம்ரன். சிம்ரனா? அசின் அசின் அசின். ஆசின் என்பது சரியான பதில். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. மனம் விரும்புதே உன்னை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். என்ன படம் இந்த பாடல்? மனம் விரும்பு. ம். ஐயோ, தெரியலையே. நான் அப்படி நேருக்கு நேரா உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். நீங்களும் நேருக்கு நேர்னு சொல்லியிருக்கலாம்ல. சரி, பரவாயில்ல. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. பேச மாட்டீங்களா? சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி கொஞ்ச நேரம் எங்களோட விளையாண்டிங்கன்னா 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வச்சர் உங்களுக்கு கிடைக்கிற போது எதுக்காக வேணான்னு சொல்கிறீங்க? வின்தரா கிளப் வழங்கக்கூடிய இந்த கிஃப்ட் வச்சர் உங்களுக்கு தான். ஸோ இதை வச்சு நீங்கள் ஜாலியாக எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதனால் விட்ராதீஹே, கெட்டியாக பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ அடுத்த காலர் யார் வந்தாலும் சரி, நீங்கள் டிவி வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, நம்ம விளையாடலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போமா? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, டிவி பார்க்காம எங்களோட பேசுங்க, சரிங்களா? ஹலோ, ஹாய். ஹலோ உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மகாலட்சுமிங்க. மகாலட்சுமி, எங்க இருந்து கால் பண்றீங்க? வாங்க சார், தாராபுரம். சரி, யார பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? எனக்கு விஜய் பத்தி, விஜய் பட அசின்னு விஜய் நடிச்சது படத்துல எந்த படம்? அவ்வளவுதான். நாங்க 2 படத்தை பத்தி கேட்டு அப்படியே கிளம்புறோம். ஒரே ஒரு பேர் தான். யாரை கேட்கலாம்? என்ன யாரை கேட்கணும்? ஒன்னு தளபதி விஜய், இல்லைன்னா அசின். யாரு? விஜய் பத்தி தாங்க. விஜய் அசின் கூட எந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்னு. நல்ல இது பாருங்க, இந்த கேம் சூப்பரா இருக்கு. இப்பெல்லாம் நீங்களே எங்களுக்கு கால் பண்ணி நீங்களே யாரை பிடிக்குமோ சொல்லி நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே ஆன்சர் பண்ணிக்கலாம். என்ன அநியாயமா இருக்குது? சரி, விஜய் அவர்களை பத்தின கேள்வி. உங்களுக்கான முதல் கேள்வி. குஷி படத்துல ஹீரோயினா நடிச்சது யார்? எந்த படத்துல? குஷி. குஷி படத்துல ஜோதிகாங்க. ஜோதிகாங்க, கரெக்டுங்க. கரெக்ட்டுங்களா? கரெக்டு தான், சந்தேகப்படாதீங்க. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. பீஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? சரிங்க. இந்த படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு? வருஷம் சொல்லுங்க. ஐயோ, தெரியலீங்களே. என்ன நீங்க 2020 இருந்து 2025க்குள்ள ஏதோ ஒரு வருஷம் சொல்லுங்க பாப்போம். அது யோசிக்கணுங்க, மறந்துருச்சு. இனிமே யோசிப்பீங்க. 2022 என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ. இதே தான் விஜய் அசின் சேர்ந்து நடிச்ச போக்கிரி படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சுன்னா மாட்டியிருந்திருப்பீங்க. சரி, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேரு சொல்லுங்க. உமா ஃப்ரம் சிதம்பரம். யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? சூப்பர் ஸ்டார். யாரு? சூப்பர் ஸ்டார். கேட்டுருவோம். ரெடியா இருக்கீங்களா? ரஜினி அவர்களை பத்தின கேள்விகள் உங்களுக்காக, சரிங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி. மை நேம் இஸ் பில்லா இந்த பாடலை பாடியது யார்?
எஸ்பிபி. நீங்க இவ்வளவு நேரம் யோசிச்சதுக்கே உங்களுக்கு நாங்க மார்க் மைனஸ் பண்ணிருக்கணும். சரியான பதில். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? கர்ஜனை இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? தேவராஜ். இல்லை, சி.வி. ராஜேந்திரன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்க, இதே வேகத்தில் தட்டுற தூக்குறோம்ல, அடுத்த காலர் யாரு இன்னைக்கும் ஜெயிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? நான் இங்க திருவாரூர் மாவட்டம். உங்க பேரு? அதுக்கு தான் பேசுறேன். திருவாரூர் மாவட்டம். சரி, உங்க பேர் என்ன? என் பேர் மன்சூர் அலி. சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? நடிகர் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்கலாம். ரெடியா இருக்கீங்களா? ஆமா. சூப்பர். அப்ப உங்களுக்கான முதல் கேள்வி. சரிங்களா? ஹலோ, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. என் தமிழ்நாட்டின் புகழை இந்த கடல் அலைகள் முற்றி. ஹலோ, சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கான கேள்வி போறேன். சரிங்களா? வசனங்களா போறேன், கரெக்டா நீங்க சொல்லணும். சரிங்களா? என் தமிழ்நாட்டின் குரலை இந்த கடல் அலைகள் முத்தமிட்டு வாழ்த்திடும் அப்படின்னு வரக்கூடிய வசனம் எந்த படம்? தமிழ்நாட்டின். மறுபடியுமா? நானே அதை கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி உங்களுக்கு சொன்னேன். நானே ஒரு 4 தடவை அடிச்சு பிடிச்சு சொன்னா மறுபடியும் கேட்டீங்கன்னா சரி, மறுபடியும் சொல்றேன். என் தமிழ்நாட்டின் புகழை இந்த கடல் அலைகள் முத்தமிட்டு வாழ்த்திடும். என்ன படம் இந்த வசனம்? இந்த தமிழ்நாட்டின். இப்பதான் தெரியுது ஏன் அவரை நடிகர் திலகம்னு கூப்பிடுறாங்கன்னு. ஆமா, ராஜராஜ சோழன் என்பதுதான் சரியான பதில். எப்படி அப்போ இவ்வளோ ஒரு டைலாக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோமே, அந்த படத்துலலாம் இவ்வளோ பெரிய பெரிய பக்கங்கள்லாம் வசனங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி பேசுனாங்களோ. சரி, ஓகே, அடுத்த கலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் ஸ்வேதா, நாங்கள் சேலத்துலேருந்து கால் பண்ணோம். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? நயன்தாரா பற்றின கேள்விகள் கேட்கலாம். ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். நயன்தாராவுடைய நடிப்பில் வேலைக்காரன் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு இல்லையா? இந்த படத்துடைய வில்லன் பேர் என்ன? வில்லன் பேரு என்னவா இருக்கும்? தெரியலையா? ஃபகத் ஃபாசில் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, ரைட்டு. சரி, சிறப்பு. விடுங்க. அடுத்த கலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. சென்னையில இருந்து பாலாஜி சார். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? விஜயகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, சின்ன கவுண்டர் படத்துடைய இயக்குனர் யாரு? ஆர் வி உதயகுமார். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? தந்தன தந்தன தை மாசம் இந்த பாடல் எந்த படம்? தவசி. சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, மாநகர காவல் இந்த படத்துடைய ஹீரோயின் யாரு? சுமா ரங்கநாத். சூப்பர். நீங்க விஜயகாந்த் அவருடைய படம் ஒண்ணு விடாம பார்த்துருக்கீங்களா? இல்ல சார். இல்லையா? அப்ப நீங்க எந்த படம் பார்க்கலன்னு சொல்லுங்க, அதுல இருந்து கேட்கறேன். உண்மையை சொல்லுங்க, நீங்க அவரோட வெறியன் தானே, ஃபேன் தானே? இல்ல நீங்க கேளுங்க. நல்லா போயிட்டு இருக்கு. ஆர்வத்தை கலக்காதீங்க, போயிட்டு இருக்கு. சரி, ரெடியா இருங்க. 3 முடிஞ்சாச்சு. 3 முடிஞ்சிச்சு. 4. உங்களுக்கான நான்காவது கேள்வி, சொக்க தங்கம் படத்துடைய இசையமைப்பாளர் பேர் என்ன? தேவா. சூப்பர். 4க்கு சரியா பதில் சொல்லியாச்சு. இதான் 5வது கேள்வி. உங்க ஆர்வத்தை நான் கெடுக்க விரும்பல, போயிடுவோமா? போயிடலாம் சார். 5th question உங்களுக்காக. ரமணா படம் இருக்கு இல்லையா? இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் யாரு? ரத்னவேலு. MS பிரபு என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஆஹா, இன்னைக்கும் நிறைய பேர் விளையாண்டிங்க. வின் பண்ணவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நிகழ்ச்சியில் நிறைய பேர் வின் பண்ணியிருக்கீங்க. சிறப்பு. இதே மாதிரி நீங்களும் விளையாடி வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு 4:30 மணிக்கு ரெடியாக இருங்க மக்களே. உங்களை நான் தட்டுற தூக்குறவங்களை வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர் மக்களே.